ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ மண்டே மீட் வீடியோவில் குயிக்காக வந்து என்னென்ன ஜாப்ஸ் வந்து முடிய போகுது, என்னென்ன ஜாப்ஸ் இப்போ ஆக்டிவாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2 மாதம் முடிஞ்சு இந்த வருஷத்தில் மார்ச் பிறந்துருச்சு. அதனால் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா உங்களுக்கு ஜூன் ஜூலைலேருந்து லைனாக நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இப்போலேருந்து நிறைய புது புது நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் மினிமம் ஒரு 6 மாதம் 4 மாதம் படித்தா தான் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிளியர் பண்ண முடியும். இதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்க மார்ச் 2ஆம் தேதி வந்து 2 மிக முக்கியமான ஜாப்ஸ் வந்து முடியுது இன்னையோட. ஓகேவா? நைட்டோட முடியுது. இதை பற்றி நான் ரெகுலராக மண்டே மீட் வீடியோஸில் சொல்லிட்டு வரேன். என்னன்னா, ஒன்று ரயில்வேஸில் குரூப் டி. ஓகேவா? நீங்கள் வந்து 10th முடித்திருந்தால் இல்லை ஐடிஐ முடித்திருந்தாலே போதும் அப்படின்னக்கூடிய ரயில்வேஸில் குரூப் டி அப்படின்ற ஜாப் இன்னைக்கு முடியுது. அண்ட் அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று வந்து சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னை அடையாறில் சிஎல்ஆர்ஐ அப்படின்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனியில் நிறைய ஜாப்ஸ் பார்த்தோம். ஓகே, ஜூனியர் செக்ரட்டேரியட் அசிஸ்டன்ட், ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இப்படின்ற 10th 12th இல்லை டிப்ளமா முடிச்சவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் பார்த்தோம். அதுவும் இன்னைக்கு முடியுது. ஸோ இது ரெண்டுமே இன்னைக்கு முடியுது. ஓகேவா? இதுக்கு அடுத்து புதுசாக நம்ம போட்ட இன்னொரு 2 வீடியோஸ் என்ன அப்படின்னா, ரெண்டுமே பெரிய கம்பெனிஸ். சரியா? பெரிய கம்பெனிஸ். ஒன்று வந்து பிஎஸ்என்எல். ஏன் பிஎஸ்என்எல் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா, அது 7ஆம் தேதி மார்ச்சோட முடியுது. ஓகே, மார்ச் 7ஆம் தேதியோட முடியுது பிஎஸ்என்எல் ரெக்ரூட்மெண்ட். சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் 75,000 பெர் மந்த் சேலரியில் வரக்கூடிய இன்ஜினியர்ஸ்க்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஓகேவா? பிஇ பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க, ஐடி படித்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க, இசிஇ தான், ட்ரிபிள் இ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த கம்யூனிகேஷன் சைடு இப்போ இதெல்லாம் படித்தவங்களுக்கு டெலிகாமில் ஒரு 95 வேகன்சியும் அண்ட் ஃபினான்ஸில் சிஏசிஎம்ஏ படித்தவங்களுக்கு ஒரு 25 வேகன்சியும் கொடுத்து சூப்பரான ஒரு ரெக்ரூட்மெண்ட்டாக இந்த பிஎஸ்என்எல் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்திருக்கு. ஸோ அந்த வீடியோ பாருங்கள். மார்ச் 7ஆம் தேதி முடியுது. சரிங்களா? அண்ட் இன்னொன்று ஹெச்பிசிஎல், இந்தியாவுடைய ஒரு மகாரத்னா ஆயில் கம்பெனின்னு சொல்லக்கூடிய ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடில் நிறைய ஜாப்ஸ் விதவிதமாக, அதாவது பிடெக் படித்தவங்க, எனி டிகிரி படித்தவங்க, பிபிஏ, எம்பிஏ, சிஏசிஎம்ஏ, எம்சிஏ, பிடெக், சிஎஸ்சி, லா, இந்த மாதிரி நிறைய இதுக்கு கலெக்டிவாக ஒரு 730 வேகன்சி போட்டாங்க. இது வந்து 25 மார்ச் முடியுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பிஎஸ்என்எல் கொடுங்க. ஏன்னா அது 7ஆம் தேதி மார்ச்சே முடியுது. இது செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. ஏன்னா இது 25 மார்ச் தான் ஹெச்பிசிஎல். ஸோ இதை டீட்டெயிலாக இப்போது ஒன்று மிக முக்கியமாக சொல்லிக்க விரும்புகிறேங்க. நீங்கள் வந்து ஜாப் அலர்ட்ஸ் பற்றி டவுட்ஸ் கேட்பீங்க இல்லையா? கேட்கும்போது அந்த ரெஸ்பெக்டிவ் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஹெச்பிசிஎல் பார்த்து அதில் டவுட்னா அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணால் தான் நாங்கள் அதில் ஆன்சர் பண்ணுவோம். அது மட்டும் தான் நாங்கள் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது அதுக்கான ரிப்ளைஸ் வராது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இப்போ பிஎஸ்என்எல் பார்க்குறீங்க, அது ரிகார்டிங் டவுட்னா அந்த வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் எப்பயுமே அந்த ரெஸ்பெக்டிவ் வீடியோஸில் அதுக்கான கமெண்ட்ஸை பண்ணுங்கள். இதுதான் நாங்கள் ஒன்று கேட்டுக்கிறது. எங்கெங்க இருக்குது எல்லா வீடியோஸ்முன்னா, நம்ம சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சேனலில் பிளேலிஸ்ட் போயிடுங்க. 2026 கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ்னே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் தான் இப்போ நான் சொன்ன அனைத்து வீடியோஸும் அப்படியே அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அதில் தம்ப்நெயிலே உங்களுக்கு கிளியராக லாஸ்ட் டேட் மென்ஷன் பண்ணியிருப்போம். தம்ப்நெயிலே என்ன டிகிரி யாருக்கு, அதில் என்ன ஹைலைட்ஸோ போட்டுட்டு கீழே லாஸ்ட் டேட் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேனலில் அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது நீங்கள் வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? இன்னொன்று, இந்த மாதிரி மண்டே மீட் வீடியோஸ் பார்க்கும்போதுமே உங்களுக்கு அப்டேட் கிடச்சிடும். இன்னொன்று, நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப்ட்ரிக்ஸ் வித் மணிக் அப்படின்ற ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி லாஸ்ட் டேட் வரும்போது, இல்லை நம்ம கோர்ஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ஆப்டிடியூட் கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ அது ரிகார்டிங் ஏதாவது ஆஃபர்ஸோ இல்லை ஏதாவதுனா உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்பையுமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்குமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். டாட்டா, ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி மார்ச்.